வந்து ஆக்சுவலா வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது வந்து கோர்ட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுல யாரு என்ன தப்பு பண்ணியிருக்கா, அங்க என்ன நடந்துச்சு, இல்ல நேற்று பரப்புனாங்களா ஒரு வீடியோ, பாலிமர் டிவில இருந்து ஒரு கட் பண்ணி ஒரு வீடியோ பரப்புறாங்க. இன்னைக்கு அதே பாலிமர் டிவி அதே நியூஸா போட்டிருக்காங்க. அதை யாராவது ஷேர் பண்ணிருக்காங்களா? நேத்து பரப்புனாங்க பாலிமர் டிவில போட்டு எல்லாம் பரப்புனாங்க. தாவேக்கால ஒரு ஐடி விடாம எல்லாம் பரப்புனாங்க. இன்னைக்கு யாராவது அந்த நியூஸை பரப்பியிருக்காங்களா? அதே இத அவன் என்ன சொல்லி போட்டிருக்கான்னா, அங்க அவங்க உயிருக்காண்டி தான் அந்த தூக்கி எறிஞ்சு அவங்க கதறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே நியூஸா போட்டிருக்கான். ராம், நான் உன்னை கேக்குறேன், ஒரு போலியா நியூஸா டக்குன்னு பரப்பிடுறீங்க, ஒரு உண்மையா நியூஸை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீ கோர்ட்டு கேட்டது அதே தான் கேட்டுச்சு. கோர்ட்லயே இல்ல நீங்க இந்த சொன்ன இந்த ஒரு இந்த சோசியல் மீடியா இருக்கிறனால தான் எது உண்மை எதுக்கு யாராலையுமே ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியல ப்ரோ. ஏங்க இதுதான் உண்மை. எனக்கு புரியல ப்ரோ. ராமு ஒரு நிமிஷம் இரு. இல்ல அது நான் அது என்ன உண்மைதான். அது கேட்கறேன் ஒருத்தர் அப்படி போடுறான், ஒருத்தர் இங்க ஜூம் பண்ணி செருப்பு அங்கிருந்து வருதுன்னு போடுறான், ஒருத்தர் அங்க கீழே போட்டு அமுக்கிட்டு இருக்காரு. அது நான் எது என்ன இது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சோசியல் மீடியா எல்லாம் எல்லாம் சும்மா நீங்க நீங்க நடிக்காதீங்கடா. நீங்க பண்றதே இல்ல நீங்க தான்டா. உங்களால தான்டா சோசியல் மீடியா இங்க விஷமா மாறுனுச்சு. நீங்க இதுல பேசுறாங்களா ஒரு நாளைக்கு 50 விஜய் போஸ்ட் ஃபேன்ஸால போடுறீங்க, தான்டா இங்க நாசமா இன்னொரு போச்சு பக்கத்துல சோசியல் இருந்து 50 மீடியாவே. போஸ்ட் போடுறாங்க. நீங்க இல்லன்னா சோசியல் மீடியா யார் சுத்தமா இருக்கும், சொல்றதுன்னு நல்லா ஒருத்தர் இருக்கும். நம்புவான்? மனுஷன் யார் சொல்றான்? நீங்க ஒரு 50 போடுறீங்க, அவங்க ஒரு 50 போடுறாங்க, யார் சொல்ற ஆபீஸ் நம்ப போட்டு முடியும்? கேரளால உட்காந்து ஆபீஸ போட்டு அதுக்கு காசு கொடுத்து அதுக்கு சோறு போட்டு பிரியாணி போட்டு வளர்த்து விட்டது அவன் நொண்ணன் தான். இது இன்னுமா நவுத்து போகாம இருக்குது? இது கட்டத்துறேன் எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க? கட்டத்துறேன். அடுத்த ஸ்லேயர் எம்ஜிஆர் ப்ரோ. நான் எதிரெல்லாம் நான் குறுக்க முறுக்கெல்லாம் ஒன்றும் பேச கிடையாது. நீங்க தப்பா பேசுறீங்க, நீங்க தான் தப்பா பேசுறீங்க. இல்ல இல்ல ஒன்னே சொல்லுங்க, நானும் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான், நானும் ரோஹித் ஃபேன் தான். நான் இந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டேன். புலம்பால். அடே கபிலன், மத்தவங்களையும் பேச விடுங்க, இவனுக்கு கொஞ்சம் கம்மியா டைம் கொடுங்க. போரிங்கா இருக்கு ரொம்ப. பேசுமா, நீ மைக் ஆன் பண்ண ரிமூவ் பண்ணிடுவேன் பாத்துக்க. கட்டத்துறேன். அதுக்கப்புறம் ஸ்லேயர். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல இது ஒரே ஒரு கேள்விதான். இல்ல அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டப்போ அண்ணா ஒண்ணு சொன்னார்ல, எனக்கு என்ன பழிவாங்க இவர் பாக்குறாரு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு. அது இன்னைக்கு இது ஒரு செகண்டுங்க. இன்னைக்கு என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு அன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல கூட ஒரு குத்தம் சொன்னீங்க. அவர் கரூர் மாவட்டம்ன்றதுனால எங்களுக்கு இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இதே டிஎல்ல தான் பேசியிருந்தீங்க, இதே ஸ்பேஸ்ல தான் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு எதை பத்தியும் வராம நீங்க அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு தான் பாத்தீங்களே தவிர இந்த 41 பேரை பத்தியும் கவலைப்படல, உங்க மாவட்ட செயலாளர் பத்தியும் கவலைப்படல. என்ன கட்சின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு ராமே? ஒரே ஒரு குருக்கள் வராரு மாதிரி ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறீங்க, அந்த மாவட்ட செயலாளர் யாருன்னு கூட காமிக்க மாட்டேன்றீங்க. கட்சி நடத்துற எனக்கு தெரியல கட்சின்னா என்னன்னு. நான் கூட ஒரு 20-25 வருஷமா அரசியலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அரசியலை நான் இதுவரையும் பார்த்தது இல்லை. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த மாதிரியும் ஒரு அரசியல் நடத்த முடியுமா? ஒரே ரூம் ஒரே வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு 5 சிலையை வச்சு அதுக்கு இப்ப என்னென்ன நாளோ அதை பார்த்து அங்கேயே இது பண்ணிக்கிறது, திடீர்னு ஒரு நாளைக்கு வெளியே வந்துட்டு சனிக்கிழமை வெளியே வந்துட்டு ஒரு அரசியல் பண்றது. இந்த மாதிரி ஒரு அரசியல் உலகத்துல எங்கேயுமே நடக்காது. அவன் அந்த பவன் கல்யாணம் கூட பண்ணான், ஆனா இந்த மாதிரி அரசியல்லாம் எதுவும் பண்ணலையா? அவன் கூட அவனை பிட்டு அடிச்சுதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவனே பரவாயில்ல போல இருக்கு. என்னையா அரசியல் பண்றீங்க? அரசியல் சொல்லி கொடுங்க அவங்க தலைவருக்காது. உங்களுக்கும் தெரியல, அந்த ஆளுக்கும் தெரியல. அதுக்குதான் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜினா உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுட்டேன். எனக்கு அந்த பீகார்காரன் ஒருத்தன் வந்தானே இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, ஒரே மீட்டிங்ல ஓடிட்டான். இவனுங்களை பார்த்துட்டு இவனுங்கிட்ட இருந்தா நம்ம இன்னும் சுத்தமா பேர் போயிருந்தா வேற எந்த கட்சிக்காரனை கூப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இல்ல கட்டாதரண்ணே, ஒருத்தன் மேல போட்டிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன், அந்த வரும் பாருங்க. ஒருத்தன் கேக்குறான், இந்த பிரசன்னா ஓஜியா அந்த ஐடியில போட்டிருக்கான், அண்ணே நீங்க ராகுல் காந்தி மாதிரி ரோட்ல நடக்கணுமே. அதுக்கு ஒருத்தன் கீழே போடுறான், அது எப்படி நடக்க முடியும், அண்ணனால அவரால முடியாது, ஏன் முடியாது அப்படின்னு கேக்குறான். அவரு என்னது, அவர் இப்படி வந்தா மக்கள்கிட்ட மூஞ்சி பழகி அவரை யாரும் பார்க்கவே வரமாட்டாங்க, அவரை யாருமே பார்க்க வரமாட்டாங்க அப்படின்னு ஓப்பனா போட்டிருக்கான். அரசியல் முக்கியமா நமக்கு இனிமே இது முக்கியமா நான் கேட்கிறேன். யாரு பிரசன்னா அதுக்கு சொல்றான், ஏன் அவர்கிட்ட இருக்க பிளஸ் பாயிண்ட் அவர் பார்க்க வராங்கல்ல, இது மாதிரி மறுத்து கூட்டு வராங்க, பார்க்கவே வரான், அது ஒண்ணுதான் மத்தபடி ஓப்பனா அவனாலே எழுதுறான். ஜட்ஜும் இப்படிதான் இருக்கு பரணி. ஜட்ஜும் அதானே சொன்னாங்க, உங்களுக்கு முதலமைச்சருக்கு எதிர்கட்சி மற்ற அரசியல் கட்சி தலைவர் வர மாதிரி உங்களுக்கு ஜனம் வர மாட்டாங்க, உங்க பேஸ் வேல்யூ தான், பேஸ் வேல்யூனால தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொன்னாங்கல்ல. நீங்களாம் அரசியலுக்கு தகுதி, அரசியல்வாதி எல்லாம் இவ்வளவுலாம் பார்க்க மாட்டாங்க. அது இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசுறாரு, கிள்ளி பாத்துக்கிறேன் இது செல்ஃபி எடுத்துக்கலாம், எந்த அரசியல் தலைப்பையும் போக மாட்டாங்க. ஒரு நடிகரை பார்த்து தான் இந்த மாதிரி பேசுவாங்க இன்னும் கூட, புரியுதுங்களா? இன்னும் அதான் வளர்ச்சியே இல்லை. இன்னொன்னு போட்டிருக்க மேல கபிலன்,
ஒரு ஸ்டாம்ப் பேடு வந்து எப்படி நடக்குது பாரு. ஒரு வக்கீல் பேசிட்டு இருக்காரு, அவர் பிடிச்சி கீழே தள்ளிட்டானுங்க. கூட்டம் எவ்வளவு இருக்கு பாருங்களேன் ஒரு வக்கீல் பேட்டி கொடுக்குறப்போ. இதுலயும் வந்து கூட்டம் சேர்ந்து எங்க பார்த்தாலும் கூட்டமா தான் சுத்துறானுங்க இவனுங்க. தனியாவே சுத்த மாட்டானுங்க போல இருக்கு. அந்த வக்கீல் கீழே தள்ளி விட்டானுங்க. ஜஸ்ட் மிஸ் போல இருக்கு அவரு. இல்லன்னா அவங்களுக்கு இவங்களுக்காக வாதாட வந்தாரு, அந்த இதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு. ஓ சரி, ஓகே ராம், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அவரு போகணும்னு ஆசைப்பட்டாரு, பர்மிஷன் கேட்டாரு, எனக்கு கிடைக்கல. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம், போன்லயே பேசினாங்கன்னு வச்சுக்கலாமே. எனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா கூட பரவாயில்ல. 6 நாள் ஆயிடுச்சு, ஓகேவா? இன்னைக்குதான் தசரா ஹாலிடேஸ் முடிஞ்சு எல்லா கேஸுமே வந்து ஹியரிங் வருது. அப்படி இருக்கும் போது 6 நாள்ல ஒருத்தனை கூட தோணலையா இது வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுன்ட்டு? நீங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்டே எதுவுமே வரல, ஓகேவா? 2வது கொஸ்டின் வந்து, இப்போ நீ என்ன சொன்னா எங்க தலைவரால போக முடியாது, ஓகே போக முடியாது. 2ஆம் கட்ட தலைவர் சரியில்லை, அதனால அவனுங்க போக மாட்டானுங்க. அப்ப எவன் தான்டா போவீங்க? என்னத்தரா கட்சி அப்போ? இப்போ நீங்க ஒரு 1000 நீங்களும் சரி, அப்புறம் நிறைய கட்சியில இருந்து ஒரு 1000 இல்ல, நான் புரிஞ்சு நான் சொல்லிடுறேன் ப்ரோ. ஒரு 1000 பேர் கேட்டீங்க அரசியல் பண்ண தெரியல. ஆனா அதுல உண்மை இருக்குது, அது நான் மறுக்கவே இல்லை. 1000 பேர் எல்லாரும் சொல்றது அரசியல் பண்ண மைக்கு யாருன்னு தெரியல. சொல்லு. ஒரு 1000 பேர் நிறைய எல்லா ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க இவருக்கு அரசியல் பண்ண தெரியல, இவருக்கு அரசியல் மக்களை எப்படி பேசணும், மக்கள் என்ன பண்ணணும், அதுல உண்மை இருக்குதா? ஓகே, நாங்க வந்து நாங்க கத்துக்குட்டி தாங்க. சரிங்க, நாங்க கத்துக்குட்டி தாங்க, ஒத்துக்கிறோங்க. எல்லாரும் ஒண்ணும் நான் சொல்ல விரும்பலங்க. நான் சொல்லிடுறேன். இத வந்து அரசியல்ன்றீங்களா? அரசியல் பண்ண தெரியும், இது அரசியலே கிடையாது. உங்களை நம்பி வந்து ஒரு கூட்டம் இருந்தது, இதுக்கு அரசியல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு குறைஞ்சபட்சம் மனசாட்சி இருந்தா போதும். மறுபடியும் மைக் ஆஃப் பண்ணிக்க. ஒரு லாஸ்ட் கேள்வி, அண்ணா கிட்ட 100 கோடிக்கு இருக்கா? 100 கோடி படம் எத்தனை இருக்கு? ராம் உன்னதான் படம் கொடுத்திருக்காரு அவங்க அண்ணா. உங்க அண்ணா 100 கோடி படம் இல்ல, 100 கோடி கலெக்ஷன் கொடுத்திருக்காரு அவங்க அண்ணா. ஆமா, கொடுத்திருக்காரு சினிமால. சூப்பர். இப்ப ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட பதில் இருக்கு, அதனால சொன்னேன். ஏகே ரிஹான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல, அதனால நீ கம்முன்னு இருந்த. சரியா? யார் என்ன கேள்வி கேட்கணும் நீ சொல்லாத. பேசிட்டு இருக்க, குறுக்க வராத. ஏகே ரிஹான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல, அதனால வந்து நீ பதில் சொல்லல. உடனே உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதெல்லாம் சொல்லாத. உனக்கு பதில் நீ சொல்லு, இல்லன்னா நான் ஒத்துக்கிறேன். அவரு கோபமா கேக்குறாரு, மனசாட்சியிலேயே இதுலயே நானும் திருப்பி அதே சொல்லணும் எனக்கு அவசியம் இல்ல. அவரு இப்போ அவர் கேட்டதுக்கும் கபிலன் ப்ரோ கேட்டதுக்கும் டிஃபரெண்டே இல்ல. கபிலன் ப்ரோ கரெக்டான இதா கேட்டாரு, என்ன பண்றீங்க, உங்களுக்கு மனசாட்சியில ஈவிரக்கம் இல்லையான்னு கேட்டா இதுக்கு என்னங்க சொல்றது? இது அவரு கேட்டதே கரெக்டா. இதுக்கு மேல இங்க பாருங்க, ஒன்னே மட்டும் அதுக்கு நான் அப்பவே பதில் சொல்லிட்டேன். இப்ப அது நான் என்ன சொன்னா நீங்க மறுபடியும் டென்ஷன் அவ்வளவுதான். நீங்க எங்களை மாதிரி நினைச்சுக்காத, பாஷா வேற மாதிரி இல்ல. ஏகேரியா கேட்டது வந்து பாலிஷா வந்து இவர் ஜட்ஜி கேட்டிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. அவரு ஸ்ட்ரைட்டா கேட்டாரு, நீங்க இப்ப ஜட்ஜி வந்து பாலிஷா கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த நீதிபதியும் எந்த கட்சியும் பார்த்து இந்த கேள்வி கேட்டது இல்ல. இந்த போக்கிரி படத்துல ஒண்ணு கேட்பாங்க தெரியுமாடா, வந்து யார் அடிச்சு பொறி கட்டங்கி தலை சுத்தி பூமி தெரிகிறதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு. அந்த மாதிரி தான்டா. யாரா தமிழ் நீலாம் ஒரு கட்சியாடா சொல்லி தான்டா கேட்டிருக்கிறானுங்க. டேய், இது வரைக்கும் நீதிபதி இந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாது. வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல, அவமானமா இல்ல, அழுவ வரல? அவமானம் இருக்கானா எங்களுக்கு? அவமானம் உங்களுக்கு எப்படா இருக்கும்? அனிதா கைப்பிடிக்கிட்டு இருக்காங்க. இரு பூசா வந்துருக்காங்க, அவங்க எதை கேட்கணுமா? இத்தனை பேரு கபிலம் ப்ரோ, நான் அந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் ராம்கிட்ட, அப்புறம் அனிதாஸ் மேம் பாட்டுக்கு பேசிக்கிட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, ராம் நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க, விஜய் வந்து அங்க போனாக்கா கூட்டம் வந்துரும், திருப்பி வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னாரு. அந்த விஜய் வந்து அதை ஒரு அவர் பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இவ்வளவான கூட்டம் இருக்குது, மக்களுக்கு வந்து பிரச்சனை வந்துருமோன்னு அந்த ஒரு சிந்தனையா அவருக்கு வரலாங்கிறது தான் எல்லாருக்குமான கவலையா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து உங்களை பார்த்து முதல்ல வந்து சிரிப்பு தான், இப்போ வந்து பயமா இருக்குது. நீங்களே உங்களை வந்து அவ்வளவுதான வந்து அழிச்சுப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு 5 கூட்டம் நல்லா நடந்து. இருங்க ப்ரோ, இருங்க 5 கூட்டம் நல்லா நடக்கல ப்ரோ. அதான் நான் சொல்றேன், கூட்டத்துல இருந்தே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஏன் வந்து உங்கள்ட்ட திருப்பி இந்த கொஸ்டினை வைக்கிறாங்கன்னு, கோர்ட்டு வைக்கிறாங்கன்னு ஒரு உங்களுக்கு புரிதல் இருக்கா? மத்த கட்சிக்கிட்ட எல்லாம் இப்படிலாம் கேட்கறாங்களாங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து உங்கள்ட்டையும் சுய ஒழுக்கம் இல்ல, உங்க கேட்ரஸ்டையும் சுய ஒழுக்கம் இல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லீடர்ஸும் இல்ல.
அதுக்கான மெயின் லீடரா இருக்கிற விஜயும் அதை பத்தின பொறுப்பு எதுவும் இல்லாம இருக்காரு. அவர்கிட்ட தான் கட்சி இருக்கா இல்லையானே பொதுமக்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துல இருந்து ஓடி போயிடுறாரு, எஸ்கேபிசம் ஆகி ஓடி போயிடுறாரு. இதைத்தான் நாங்க வந்து மாநாட்டுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்பா உங்க உயிரை பாத்துக்கோங்கப்பா, நீங்க வந்து பத்திரமா வீட்டுக்கு போயிருங்க. நீங்க டிவி காரங்களாவே இருந்துருப்பாங்க, எங்களுக்கு வந்து நீங்க வந்து கொள்கை ரீதியாவே எதிரிகள் தான், எங்களுக்கு வந்து உங்களை பிடிக்காதுதான். ஆனா நீங்க சாகணும்னு நாங்க ஒரு நாள் நினைச்சது கிடையாது. ஆனா உங்களை பார்த்து எங்களுக்கு அது பயமா இருக்குது. உங்க உயிர், நீங்களா ஒரு இந்தியாவுக்கு நாளைக்கு அவ்வளவுதான சேவை பண்ணக்கூடிய ஒரு ஆட்களா வர வேண்டியவங்க, இப்படி அநியாயத்துக்கு உங்க உயிரையே மாற்றிக்கிட்டு ஒரு 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 கொள்கை எதுவுமே இல்லாத ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு நீங்களும் முண்டி அடிச்சுட்டு போறீங்க, பொம்பளைங்க குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு. இதை வந்து பார்த்துட்டு நாங்க வந்து எதுவுமே கேட்காம இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதான் ரொம்ப வேதனையா இருக்குது. இல்ல அதுக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை ப்ரோ. நீங்க அதுதானே சொல்றீங்க, நீங்க எங்களை மட்டும் தான் கொஸ்டின் கேக்குறீங்கன்ட்டு. நான் சொல்லிடுறேன், நான் டிவில பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது எதுக்குடா இவங்க இவ்வளவு இருந்து காத்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல நாங்க அப்பா அம்மா கூட எங்களுக்கே இவர் இந்த 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 காமெடி எல்லாம் அவங்க அண்ணா படத்துல பண்ணிக்கிட்டோம், அங்க வீடியோல பண்ணிட்டாரு. நீ உன் அண்ணனை விட நீ புத்திசாலி இருக்குன்னா இதுக்குதான் ப்ரோ கையில நீங்க மியூட் போடுறதான் ப்ரோ. நான் கரெக்டா தானே நான் பேசிட்டு இல்லடா, இருக்கேன். நீங்க வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறீங்கடா, ஆனா உண்மையில நீங்க எவனும் வருத்தப்பட மாட்டேங்கிறீங்க. அறிக்கை விட்டோமா இல்லையா? ஒரு சைடு வர நான் இது நம்ம அடிக்க முடியாது சொல்லி அடிக்க முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. நான் ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சுட்டு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு நான் கீழே போறேன். மைக் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இல்ல கபிலம் ப்ரோ, நான் கடைசி ஒண்ணே சொல்லிடுறேன். இல்ல நீங்க ஒண்ணும் பண்ணுங்க, நீங்க கேக்குற கொஸ்டின்ல ஆன்சரே தெரியாம, நீங்க நீதிபதி என்ன சொன்னாங்க தெரியாம அவன் கெட்டாத போட்டு திட்டுவான், நீங்க திட்டுவீங்க. அந்த மாதிரி ஆளுகள் நீங்க மேல ஏத்திக்கோங்க. நீங்க அவங்ககிட்ட கொஸ்டின் கேளுங்க. போர் அடிக்குதுன்னா நான் போயிட்டு வரேன். இல்ல ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். பதில் சொல்ல அவனுக்கு பதில் சொல்ல வரல. எல்லாரும் அவங்க ஒரே அதுதான் இல்ல நான் அதுதான் சொல்ல வந்தேன். ராமு வந்துட்டு இங்க என்ன ஹாஃப் அன் ஹவர் இருந்திருப்பாரா பேசுறதுக்கு? ராமால பேச முடியல, ஆனா விஜய் அண்ணாவால பெருசா பார்க்க முடியல. இல்ல நீங்க ஏதாச்சும் இத வந்து நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. இப்போ வந்து டிவில கிளியரா போட்டுட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா வந்து மேல வந்து பேசின பிறகு விஜய் கீழே இறங்குறப்ப அவன் வந்து பக்கத்துல அந்த இறந்துகிட்டு இருக்காங்க, அந்த மயக்க அடிச்சுட்டு விழுந்துட்டு இருக்காங்கல்ல, அது யாரு அதை வந்து அவன் கவனிக்கவே இல்லை. அவன் ஆக்சுவலா லாங் ஷாட்ல அவன் கண்ணை வந்து நம்ம ஈஸியா இங்கேருந்து போயிடலாமான்னு சொல்லிட்டு பாக்குறான். அதை மட்டும் யாராச்சும் வாட்ச் பண்ணீங்களான்னு தெரியல. அதையே இப்போ வந்து டிவில போட்டுட்டே இருக்காங்க. அதை யாருமே சொல்லலை. எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு தான் அவன் கரெக்டா பார்த்துருக்கான். அதை மட்டும் கரெக்டா நீங்க வந்து நோட் பண்ணிட்டு முன்னாடி போனதுன்னா நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்லி தே வில் பிளேஸ் தேர் கன்டென்ஷன்ஸ் அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து எப்படி இல்லை, என்னென்ன விஷயத்துல இவங்க சொன்னதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றத வந்து they have to clearly put up a case that will strengthen the DMK government as well. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து நாங்க எல்லாமே பண்ணியிருந்திருக்கோம், எஃபர்ட்ஸ் எடுத்திருந்திருக்கோம். nonetheless வந்து பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துச்சு. கவர்மெண்ட் வந்து வாட் எவர் த பெஸ்ட் we can do, we have done it. nonetheless வந்து it has happened அப்படின்றத டிஎம்கே வந்து they have to put a strong case before the division bench or before the Supreme Court. ஏன்னா இது வந்து எஸ்எல்பி கொண்டு போனாலும் எஸ்எல்பிலையும் இதுதான் நடக்கும். அதுதான் எஸ்எல்பினா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அதாவது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க இந்த விஷயத்துல தலையிடணும், இதுல வந்து நியாயம் கிடைக்கணும், அதனால வந்துட்டு நாங்க வந்து இது ஃபார்முலேட் இப்ப என்னன்னா ஒரு உங்களோட ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லோயர் கோர்ட்ல நடக்கும், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு சிவில் கேஸ்னு வச்சுக்கோங்க, அடுத்த சப் கோர்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் போகும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சினாரியோ. ஸோ டைரக்டா வந்து இந்த மாதிரி நாங்க ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல. நாங்க வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல ஆர்டிகல் 132ல நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை ரீச் பண்றோம் அப்படின்னு வந்து போறதுதான். அது வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். நீங்களே அவங்க வழி கொடுக்காதீங்க, அவனுக்கு கேட்டாங்க போய் ட்வீட்டா போடுவானுங்க. நீங்க வேற எது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனா? அதெல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ஷுட் பி இன்வால்வ்ட். கிரவுண்ட்லாம் பண்ணும் சொன்னனே அப்படியே பண்ணிடுவாங்க என்ன? அதெல்லாம் பண்ணிட முடியாது. நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏற்கனவே என் ஸ்பேஸ்ல ஏற்கனவே நான் தான் ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மேல புகார் வேற வந்துட்டு இருக்கு. என்ன ஐடியா கொடுக்குறீங்க?
அரசியல் எப்படி செய்யறதுன்னு நான் ஐடியா கொடுக்குறேன்னா. அதுதான் அது சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க வந்து குளிர் காஞ்சுக்கிட்டும், அவங்க ஆனந்தப்பட்டுக்கிட்டும், கோர்ட் வந்து எவிடன்ஸ் மூலமா தான் டிராவல் பண்ணும். இது எப்படியாவது இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்ப்பு ஏதாவது வந்துச்சுன்னா, ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், புண்ணியமா போகும். பண்ணுவாங்க, அவங்க வந்து ஸ்பீடப் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பயங்கர கமெண்ட்ஸ் வந்து இது விஜய்க்கு அகேன்ஸ்டா. விஜயோட இதுக்கு முன்னாடி அந்த டாக்ஸ் கேஸ் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றது தெரியாது. ஜோசப் விஜய்னு போட்டதுனால ஜட்ஜுக்கு வந்து தெரியல. ஹீ தாட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி, இப்ப கபிலன்ற ஒரு இண்டிவிஜுவல், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல்னு அவர் நினைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் லேட்டரான் வந்து அவர் ஃபிகர் அவுட் பண்றாரு, ஐயோ இவர் தமிழ் ஸ்டாரா, இதை வந்து ஐடென்டிட்டியை வந்து கன்சீல் பண்ணி அபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பயங்கரமான ஆர்டர் ஒன்னு போடுவாரு. அதுக்கப்புறம் வந்து இதுல தேவையில்லாத இந்த ஜட்மெண்ட்ஸ்ல வந்து வேரியஸ் பாயிண்ட்ஸ் வந்து இவர் சொல்லியிருக்காரு, இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா நீங்க ரிமூவ் பண்ணணும்ட்டு அவங்க வந்து அதுல அப்பீல்ல கொண்டு போய் அந்த ரெலவென்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து அதேதான் செந்தில்குமார் வந்து ஜஸ்டிஸ் செந்தில்குமார் பண்ணியிருக்க நிறைய கமெண்ட்ஸை வந்து அது ஆர்டர்ல வந்து வந்ததுன்னா அது வந்து ஆர்பிட்டர் டிக்டான்பாங்க. ஆர்பிட்டர் டிக்டானா தட் வில் நாட் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ஆர்டர். அந்த நேரத்துல வந்து அந்த கோர்ட்ல வந்து பேசுறப்ப வந்து ஓரல் கமெண்ட் சொல்லுவாங்களே. இப்ப சப்போஸ் வந்து நான் ஜட்ஜா இருக்கும்போது இதெல்லாம் நான் ஓரல் கமெண்ட் சொல்லுவேன். ஆனா இட் வில் நாட் பி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் மை ஜட்ஜ்மெண்ட். நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து நான் வந்து அதை வந்து காப்பியாலாம் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். இந்த ஸ்பெசிபிக்கா நான் என்னென்ன வியூஸ் சொன்னேனோ அதெல்லாம் கருத்து, தனிப்பட்ட கருத்து அவங்க சொல்லலாம், பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பில அதுல இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? தனிப்பட்ட கருத்துன்னு கிடையாது, அந்த நேரத்துல அந்த தோன்ற கருத்து அது தனிப்பட்ட கருத்தா இருக்காது. அந்த கேஸ் ரிலேட்டட் கருத்து தானே, இதுல என்ன தனிப்பட்ட கருத்தா இருக்க போகுது? அது வந்து ஜட்ஜ்மெண்டோட காப்பில இருக்காது. நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒரு விதத்துல கரெக்ட் தான். அதனால வந்துட்டு இப்ப செந்தில்குமார் இன்னைக்கு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல பார்ட்டா இருந்ததுன்னா certainly they will go on appeal. எனக்கு வந்து தலைமை பண்பு இல்லைன்னு இவர் சொல்றாரு, இவர் வந்து ஜட்ஜின்ற பவுண்டரிய மீறி வந்து டிராவல் பண்ணியிருக்காரு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க வந்து அங்கேயும் இதை விட இன்னும் ரொம்ப ஹார்ஷா சொல்லி அங்கேயும் இதே சொன்னாங்கன்னா அங்க ரெண்டு ஜட்ஜஸ் வந்து டிவிஷன் பெஞ்சில் இருக்கிற ரெண்டு ஜட்ஜஸ் ஆமா செந்தில்குமார் ஜஸ்டிஸ் சொன்ன கருத்துக்களை நாங்க உடன்படுறோம், இதை தவிர நீங்க இன்னும் நிறைய கேவலமா பண்ணிருக்கீங்கன்னு அவங்களோட வியூ பாயிண்ட்ஸ் சொல்றாங்கன்னா திரும்ப அதை ஸ்கோர் ஆஃப் பண்றதுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட் தான் போய் ஆகணும். சுப்ரீம் கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் அதையே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் அதே பாயிண்ட் ரெட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற ரெமெடி கிடையாது. ரைட், டிவிக்கே வாயை மூடிட்டு தான் உட்காந்துருக்கணும் கடைசியில. ரைட், ஓகே சார், தேங்க்யூ சார். ஆனா ஒண்ணு ஏதோ எனக்கு லா காலேஜுக்குள்ள போன மாதிரியே ஒரு ஃபீல் வருது கொஞ்சம், ஒரு அரை மணி நேரத்துக்கு. எப்படி சார் இதெல்லாம் படிக்கிறீங்க? விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சமாவது படிங்கடா, கீழே பண்ற விஜய் ஃபேன்ஸ் கேக்குறீங்க, கீழே லிசன்ல இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சமாவது லா படிங்கடா. ப்ரோ அவங்க படிப்பாங்க, லா படிப்பாங்க, ஆனா அது வேற லாவா இருக்கும். வேணா விட்டுறாடே அப்பா சாமி, முடியலடா. இல்ல ரேவந்த் இன்னைக்கு என்ன ட்வீட் போட்டிருந்தா, அவன் ஆக்சுவலா வந்துட்டு ரேவந்தே வந்து நம்பிக்கை விடாதீங்க நண்பர்களே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க, நாம ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா ரேவந்துக்கு எகென்ஸ்டா வந்து பார் கவுன்சில் வந்து ஃபைல் பண்ணுங்க. அவன் வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1925 பதிலா 25ல இருக்கும்போது ஒரு அட்வொகேட்டா இருக்கிறவங்க வந்து கோர்ட்ல மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ணணும், வேற எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து அவன் வந்து தேட்டர் நடத்திட்டு இருக்கா, அந்த தேட்டர்ல வந்து அது ஒரு கம்பெனியா ஃபார்முலேட் பண்ணி அதுல டைரக்டரா இருக்கானா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு இது பண்ணோம்னா அவனை வந்து பிராக்டிஸ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஃபார் 3 to 5 years இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட். அதாவது லைசென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? லைசென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எஸ் ஐயா, யாராவது பண்ணுங்கயா சார். அட்வொகேட் இருக்காருங்களா? நியாயமானன் சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப நீதிபதி அவர்களை வந்து இது மாதிரி அவதூறா இது பேசி இந்த மாதிரி போடுறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் வந்துட்டு இது விமர்சனமா இல்ல வந்து அவதூறா என்னன்றது வந்து எனக்கு சரியா தெரியல. அது நான் படிச்சு காமிக்கிறேன், நீங்க அது மட்டும் எனக்கு இது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டா என்னன்றது மட்டும். பிரதர் அதெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்லாம் போக மாட்டாங்க. நான் பிராக்டிகலா சொல்றேன், அட்வொகேட் ஜெனரல்ட்ட வந்து அந்த பெர்மிஷன் வாங்கணும். இந்த விஷயத்தெல்லாம் கோர்ட்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க.
நீங்க வந்துட்டு நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே வந்து பிஜேபிக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வந்தப்ப டிஎம்கே வந்து பயங்கரமா போட்டிருந்திருப்பாங்க. அப்படி பார்த்திருந்தா டிஎம்கேல பாதி பேர் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும். இல்ல பிஜேபி வந்து டிஎம்கேக்கு எகேன்ஸ்டா போட்டிருந்தா பிஜேபியில பாதி பேர் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பிராக்டிகலா வந்துட்டு இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்லாம் வந்து அவங்க எதுவும் டிராவல் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு பிராக்டிகல் பொசிஷன். ஆனா யாராவது இது டிராவல் பியாண்ட் த பவுண்டரின்னு வச்சுக்கோங்களேன், அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் தே வில் ஆக்ட் அப்பான். இந்த பவுண்டரினா என்னது? இப்ப இவரு ஏமன் சார், அந்த பவுண்டரினா அதோட லிமிடேஷன் எங்க? அதுதான் அது வந்து இப்ப சப்போஸ் வந்து இவனுங்க இப்ப இது அஜித் ஃபேன்ஸ பேசுற மாதிரி திடீர்னு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ஃபேமிலி பத்தி ரொம்ப கேவலமா பேசிடுறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல வந்து அவன் வந்து கண்டிப்பா போய் கழிதிருமா. இப்ப வந்து இவர் வந்து டிஎம்கேக்கு ஆதரவா அனுப்பி விடுறேன். ஏமன் சார், நான் இப்பதான் டிஎம்ல எடுத்து வச்சிருக்கிறேன், அனுப்பி விடுறேன். அந்த क्वेश्चन தான் கேட்கலாம். அடுத்து அதுக்கு நீங்களே பதில் சொல்றீங்க. இல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேவை செய்யணுமோ செஞ்சிருக்கேன். கவர்மெண்ட் அதுதான் இப்ப வந்து என்னன்னா, ஒரே ஒருத்தன் வந்து ஏதோ ஒண்ணு பேசும்போது கபிலனுக்கு தெரியும், ஒரு 2 பேர் வந்து சும்மா வந்து இந்த அஜித் ஃபேன்ஸ் மாதிரி பேசுற மாதிரி எனக்கு எகேன்ஸ்டா இது பண்ணானுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கால்ல வந்து அவங்க அம்மா வந்து அவங்க வந்து காலில் விழுந்து அவ்வளவு கெஞ்சி அதுக்கப்புறம் மன்னிப்பு பண்ணி அவங்க அம்மா அப்பா வந்து சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா தான் சம்பாதிக்கிறோம், நீங்க தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க, என் பையன் தெரியாம தப்புண்டா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சினதுனால பண்ணல. இல்லைன்னா அந்த எஃப்ஐஆர்லயே அவங்க உள்ள போயிருந்திருப்பாங்க. அதுதான் 3 வருஷம் டிபெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ் முன்னாடி. சார் இது இப்ப ஒருத்தர் வந்துட்டு இந்த கமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது வந்துட்டு இப்ப முதலமைச்சர் வந்துட்டு போயிட்டு இப்ப இப்ப ஜஸ்டிஸ் வந்து சந்திச்சுட்டு இருந்திருக்காரு. இப்ப ஐ மீன் அந்த ஒரு கல்யாண போட்டோ ஒண்ணு இருக்கு, அதுல போட்டு இது மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி வந்துட்டு நீங்க அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், அதனால சாதகமா வந்துட்டு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, இது வந்துட்டு வருமா சார்? இது மாதிரி இது வந்து அஃபென்ஸா? அது படிச்சு காமிக்கிட்டுங்களா? அதை இல்ல பிரதர், அதெல்லாம் பார்த்தாச்சு. அது ஏதாவது பார்த்தாச்சு. அந்த செந்தில்குமாரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தாங்க ஜஸ்டிஸ் செந்தில்குமாருக்கு. அதுதான் ஸ்டாலின், ராஜா, ராஜா, அப்புறம் அந்த சரவணன் அபிஷியல் அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் போயிருந்தாங்க. எல்லாருமே போயிருந்திருப்பாங்க. இப்ப வந்து நாளைக்கு அவரை ஏடிஎம்கேல இருந்து இன்வைட் பண்ணியிருந்தாலும் அவங்களும் போயிருந்திருப்பாங்க, என்டிகேல இருந்தாலும் போயிருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கிரெடிபிள் எவிடன்ஸ் எல்லாம் இல்ல, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. இது வந்து இப்ப ஃபீல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பேசுறாங்கல, பயாஸ்ட் ஆயிட்டாங்க. இப்ப வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் த ஜட்ஜஸ். இப்ப வந்து அந்த ஜட்ஜஸ் வந்து இல்ல நீ வந்து என்னைய வந்து இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொண்டு வர அப்படின்னு அவங்க வந்து சீரியஸா ஃபீல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். இப்ப இவங்க பண்றது எல்லாமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான். அவங்க வந்து பெருந்தன்மையா மன்னிச்சு விடுறதுனால இவனுங்க உள்ள போறது இல்ல. இப்ப சிலர் வந்து இல்ல இத வந்து ஒரு பொசிஷனோட கரெக்டா இது பண்ணோம், இதை செட்டரேட் பண்ணோம், இது ஃபுல்லா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட லைஃப் எல்லாமே போயிடும். அதுதான் ரியல். அதாவது நீங்க இப்ப என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட்ஸ் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். பட் வெதர் ஆக்ஷன் வில் பி டேக்கன்னா இல்ல அந்த விஷயத்துல எல்லாரையும் நீங்க இது பண்ண வேண்டியதில்ல. ஒரு பெரிய ஐடியில இருந்து இதை வந்து பூஸ்ட் பண்ணி இதை பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னா இந்த பெரிய ஐடியை கேட்கலாம்ல. அதுதான் இந்த பெரிய ஐடின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஒரு 500K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்ட்டு, ரைட்? இந்த 500K ஃபாலோவர்ஸை வந்து இப்ப அவர் ஃபீல் பண்ணும், யார் வந்து ஆமா இவங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணிட்டாங்க, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்னா, லிட்டிகேஷன் ப்ரொசீட் பண்ணாங்கன்னா, அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து இது பண்ணலாம். கிளியரா வந்து அதை கன்வே பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே 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 சரி, மத்தவங்க பேசுங்க. ஓகே சார், ஐ ஹவ் டேக்கன் சஃபிஷியன்ட் டைம். ஓகே தேங்க்ஸ். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், பை சார். ரொம்ப நன்றி சார். பாத்தீங்களா நம்ம சைடுல நாயர் இருக்கு பாத்தீங்களா? சித்ராரே அவரு ஆக்சுவலி சொன்னார்ல, மென்ஷன் பண்ணி சொன்னார்ல, 2 பேர் வந்து சித்ரார் வந்து 2 பேர் வந்து கழித்தீங்க வச்சுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இட்ஸ் அ ஃபேக்ட், இது உண்மை. 2022 நடந்தது. அஜித் டிபி வச்சுக்கிட்டு, விஜய் ஃபேன் தான், அஜித் டிபி வச்சுக்கிட்டு
இவர் யாரு எதுன்னு தெரியாம இப்போ உட்காந்து போட்டு அபியூஸ் பண்ணிட்டு பச்சை பச்சையா பேசிட்டு இருந்தானுங்க. 2021 போட்டு பச்சை பச்சையா போட்டு பேசிட்டு இருந்தாரு. பார்த்தாரு மனுஷன், பிடிச்சி ஆளு மொத்தமா ட்ராக் பண்ணி மொத்தமா தூக்கி எடுத்து வச்சு உட்கார வச்சிட்டாரு. சொன்னாரு ஆக்சுவலி அவர் சொன்னது 2 பேர், ஆக்சுவலி அவர் சொன்னது 3 பேர். ஜட்டியோட ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க. விஜய் ஃபேன்ஸ் தான். அடுத்தது ஐபிஎஸ் ஏத்துங்க மேல. இது ஐபிஎஸ்ஸா? ஐயா என் ஸ்பேஸ யார் லிசன் பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதுயா. நான் வெறும் ஹோஸ்ட் தான் ஐயா. நான் அப்பா மட்டும் சொல்லிக்கிறேன். மத்தபடி எனக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த ரெட் டிராகன் வேணா புடிச்சிட்டு போங்க. இல்ல போற போக்குல வந்து உங்க மேலயும் கேஸ் எழுதிட போறாங்க ஹோஸ்ட்னு சொல்லி. ஐயா அதனாலதான் நான் பார்த்து கவனமா போட்டேன். இன்னைக்கு எல்லாத்துலயும் ஆரம்பத்துல ஸ்பேஸ்ல சொன்னேன். இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் பத்தி யாராவது பேச போறீங்கன்னா அட்ரஸ் பண்ணும் போது, நீதிபதி அட்ரஸ் பண்ணும் போது பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது எல்லாருக்குமே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? என் பண்ணிடலாமா ராக்கு? பண்ணுங்க. அதுக்கு அதான் நிறைய அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து ஜட்ஜே வந்து டிஎம்கே ஆளுதான்னு சொல்லி அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு போடட்டும். அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுங்க அதுதான் அவர் சொல்லிட்டு போனார்ல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு. நீ எந்த லிமிடேஷனை தாண்டி நீ போயிட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆபத்து, பாத்துக்கோ. நீ அவன் அண்ணனுக்கு விசுவாசமா இருக்கிறதா நினைச்சு நீ அவன் போட்டோம். நான் என்ன சொல்றேன், அவன் லைஃபை தொலைச்சிருவான் நம்ம வான் பண்றதை நிப்பட்டும், வேணாம், அவன் படட்டும். இல்ல இனிமே யாருக்கும் இறக்கம் பாக்காதீங்க. ஏன்னா 41 பேருக்கு அவங்க பாக்கல. அவன் அடுத்து இறக்கம் பாக்கல சித்ரா ரவீன். அவன் அடுத்து வரக்கூடிய கூட்டத்துக்குள்ள ஏன் பண்றான், இதுவேளை இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா போவோம் அப்படின்றான். இல்ல புசி மாம்ஸ் தான் யோசிச்சிருப்பாரு. அண்ணனை இட்டுன்னு போன என்னையே இப்ப விட்டுன்னு போயிட்டாரு அண்ணன். ஜெயிலுக்கு போடாம விட்டுன்னு போயிட்டாரு. அவனுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து அடிச்சாங்கன்னு வச்சுக்கேன், எப்பா நீ டிஎம்கே வந்துட்டு வெண்ணா நான் ஏடிஎம்கே எக்ஸ்பீரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறான். அது யாரோ பாத்தீங்களான்னு தெரியல, நான் போடுறத. ஆனா எதை வேணாலும் பொறுத்துப்பேன்டா. வேற கட்சியில இருந்து வந்த ஆளெல்லாம் நம்பிக்கையா இருக்க மாட்டாங்கன்னா ஒருத்தனையும் சேர்க்காம இப்ப பேசுறது ஆளு எல்லாமே இருக்கும். புசியானந்த டாக் பண்ணி இப்ப அதை மட்டும் பொறுத்துக்க மாட்டேன். கபிலன் இப்போ நேத்தி வரைக்கும் அண்ணாமலை வீடியோ எடுத்து தூக்கி சுத்திட்டு இருந்தானுங்க. இப்ப அவரே வந்து ஆமா, அது நேத்து இல்ல சித்ரா, டு பி ஹானஸ்ட், நான் அண்ணாமலை கிட்ட இருந்து நான் அந்த மாதிரியான ஒரு ட்வீட் நான் எதிர்பார்க்கல. செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு. நான் போனேன் விடையில 4 மணி பார்த்தேன், கோட் பண்ணி நான் அப்படி டைரக்டா சொல்லிட்டு வந்துட்டேன். இதுல நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் என்ன பெருசா வந்து எனக்கு தெரிஞ்சு அது நிறைய பேர் எல்லாரோட மைண்ட் செட் அதுதான். நேத்து பிஜேபி கூட அவங்க கூட வந்து ஏதோ ஸ்பேஸ் போட்டு அண்ணே நமக்கு வேணாம்னே அப்படின்னு சொல்லி தான் அவங்க டாபிக்கே வச்சிருந்தாங்க. இந்த இஷ்யூல மக்கள் பக்கம் நில்லுங்கன்னு தான் எல்லாரோட இதுவும். ஸோ அதனால அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இது நம்ம வெளியில போற ஓனத்துக்கு நம்ம வேட்டியில விட்டுருக்கு கதையா, இது தேவையில்லாம நம்ம தூக்கி நம்ம டிஃபெண்ட் பண்ணி நம்ம கெட்ட பேர் வாங்கி கூடாது அப்படின்றது அவங்களுக்கு அவர் ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இல்ல இந்த அதுவும் இந்த கோர்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் அவர் பேசுறாரு. கோர்ட்ல இந்த மாதிரி சொன்ன பிறகுதான் அவர் இல்ல, அவரும் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தவர் தானே அண்ணாமலையும். இல்ல கபிலன் ஒரு சின்ன ஹெல்ப். நான் மேல ஒரு ட்வீட் ஏத்துறேன், அதுக்கு கீழே இருக்கிற அந்த ரிப்ளையை மட்டும் கொஞ்சம் படிச்சு இந்த ஸ்பேஸ்ல படிச்சு காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன ஏத்த போற? படிக்கிற மாதிரி இருக்குமா? இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இங்க பாருங்க, பொதுவாழ்க்கைக்கு வந்தா இதுக்கெல்லாம் இவரா இந்த அறிவாளி, அந்த கொண்டை வச்சிருக்கிற இந்த அறிவாளியா என்ன போட்டிருக்கிறான், இது அரசியல் மேல டாப்ல அண்ணா ஜெயிலுக்கு கூட போ, உன் மேல தப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னை அவனுங்க அடிக்க மக்களுக்கு உண்மையில மரியாதையும் அன்பும் கூடிட்டே போகுது. ஆனா திரும்பி வரும்போது மொத்த கூட்டமும் அலறணும், அந்த மாதிரி வா, நாங்க இருக்கோம்னா ஒரு அரவணைச்சு கொண்டு போனவனுக்கு தலைவருக்கான கோர்ட்டே சொல்றேன். பிரேக் ஆகுதுங்க, ஃபுல்லா பிரேக் ஆகுதுங்க. ரோபோ வாய்ஸ் கேக்குது.
எந்திரன் சிட்டி ஆ ரீகனெக்ஷன் மாதிரி கேக்குது. தெளிவா கேட்கல. இல்ல அது கமெண்ட்ல போயிட்டு ஒருத்தவன் டிவிகளே போட்டிருக்கான். இப்படிதான்டா பேசி பேசி அவளை அடுத்தல சமக அப்படியே இல்ல கபிலன் நீங்க இருங்க. அது நீங்க பண்ணது பஃபர் ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி படிச்சு காட்டிடுறேன் டக்குன்னு. இது அரசியல் பெரிய பெரிய ஆளுங்களே போயிட்டு வந்திருக்காங்க. அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவரோட ஃபேன்ஸை பத்தி அவனுக்கு தெரியும்ல. துப்பாக்கி படத்தை பார்த்து ஃபேன் ஆனவனை விட புலி படத்தை பார்த்து அவரு கூட நின்னவன் தான் இங்க அதிகம். அவருக்கு ஒண்ணுன்னா மொத்த பேரும் அரசியல்ல குதிப்பானுங்க. அதுக்கு கீழே தான் ஒரு ட்வீட் இன்னும் குபீர்னு இருக்கு. நீ என்னையா புலிக்கு போயிட்ட? நான் சுறா பார்த்தே ஃபேன் ஆனவையா அண்ணாவுக்கு. ஆல் சுட் பி வெல். இங்க கரூரா இதுவான்னு அது போயிட்டு இருந்தா புலியா அதுக்கு சுறவா அதுக்கு கீழே போட்டுட்டு பிளாக்னு ஒண்ணு போட்டிருப்பான். அதையும் படிச்சிருங்க. வர 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 பிளாக் இல்ல 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 ஆல் ஷுட் பி வெல்ல ஆளுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. ஆயில் அதான் ஆள் ஆஹா சொல்லிட்டோமா இல்லையா? ஆள் ஆல் சுட் பி வெல். கீழே ஒருத்தன் டே லூசு டெலீட் பண்ணுடா. அண்ணா ஜெயிலுக்கு கூட போ, உன் மேல தப்பே இல்லைன்னு பரவாயில்ல. அவனுங்க அடிக்க அடிக்க கிரவுண்ட்ல மக்களுக்கு உன் மேல மரியாதையும் அன்பும் கூடிக்கிட்டே போகுது. ஆனா கபிலன் திரும்பி அண்ணாவை வந்து வரும்போது கேக்குதாப்பா? கேக்குது கேக்குதா கேக்குது மலே? கேக்குது இப்ப கேக்குது இப்ப 2 கேக்குதா? நாளைக்கு அப்புறம் கட்சியில எத்தனை பேர் இருப்பாங்க? கேக்குதா? கேக்குதா? கேக்குது அட கேக்குது கேக்குது. இல்ல கேக்குதுங்க. 10 வாட்டி கேட்டாச்சு, கேக்கு சொல்லாச்சு. நீங்க எனக்கு கேட்க கேட்கலையே, மாட்டீங்க போல. இப்பதான் கேக்குது. திருப்பி திருப்பி ஓகே. ஓகே. எதை மேல படிக்கணுமா? படிச்சிட்டீங்களாப்பா? அத படிச்சிட்டோம். இல்ல இல்ல கீழே ஆனா உள்ளது நீங்க படிச்சாலும் நல்லா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி படி. ஆமா நீங்க அத ஃப்ளோ மிஸ் ஆயிட்டு இன்னொரு வாட்டி படிச்சு காமிங்க. அந்த வடிவேல் சொல்லுவானே, நான் ஜெயிலுக்கு அடிச்சாலும் நார்மலா அடிப்பேன், நீ அடிச்சிட்டா. அண்ணா ஜெயிலுக்கு கூட போ, உன் மேல அந்த கொண்டைக்காரன் ஆதித்யா அவன் தான் பேசியிருக்கிறான், போட்டிருக்கிறான். அண்ணா ஜெயிலுக்கு கூட பேசுறது கேக்குதுல? கிளியரா கேக்குதுல? இப்ப கேக்குது ஃப்ளோவா படிங்க. அண்ணா ஜெயிலுக்கு கூட போ, உன் மேல தப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல. உன்னை அவனுங்க அடிக்க அடிக்க கிரவுண்ட்ல மக்களுக்கு உன் மேல மரியாதையும் அன்பையும் கூடிட்டே போகுது. ஆனா திரும்பி வரும்போது மொத்த கூட்டமா அலறணும். அந்த மாதிரி வா, நாங்க இருக்கோம்னா ஆக்டர் விஜய் எப்பவும் ஹக்கு. உன்னை பதிலுக்கு கமெண்ட்ல அவன் போட்டிருக்கிறான் அட்டுமன்னு. ஏன்டா நீயே கண்கலங்க வைக்கிற? 30 வருஷமா நம்மளை அப்படி அரவணைச்சு கொண்டு போன மனுஷனுக்கு தலைவருக்கான பண்பு இல்லைன்னு கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. எல்லா சைடுமே அவரை அடிக்கிறாங்க. பீயிங் ஹிம் இஸ் நாட் ஆல் ஈஸி. ஒண்ணு, இது அரசியல். பெரிய பெரிய ஆளுங்களே போயிட்டு வந்திருக்காங்க. அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவரோட ஃபேன்ஸை பத்தி உனக்கு தெரியும்ல. துப்பாக்கி படம் பார்த்து ஃபேன் ஆனவன்டா. துப்பாக்கி படம் ஃபேன் ஆனவனை விட புலி படத்தை பார்த்து அவருக்கு கூட நின்னவன் தான்டா இங்க அதிகம். அவருக்கு ஒண்ணுன்னா மொத்த பேரும் அரசியல் குதிப்பானுங்க. டேய் என்னடா நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கிறீங்க, அப்புறம் நாங்க என்னடா கலாய்க்கிறது? இல்ல மொரட்டு கலாய் கீழே தான் இருக்கு. ப்ரொசீட். போங்க அடுத்து போங்க. அப்படியே இதுக்கு மேலையா? நீ என்னையா புலிக்கு போயிட்ட? நான்லாம் சுறா பார்த்து வேணாடா. உடனே கமெண்ட்ல டே லூசு பூ டெலீட் பண்ணுடா. ஏங்க எனக்கு அதை அமுச்சு விடுங்க. இருங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துடுறான். பயப்புல டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிடுவான். அது மேலதாங்க இருக்கு. மேலதான் போட்டுருக்காங்க. மேல பாருங்க. இவனுங்க கமெண்ட் படிச்சா நம்ம ஃபுல்லா ஓட்டலாம் போல. கபிலன் பேசு. இங்க பாருங்க, எல்லா தரப்பு மக்களும் பேச கேட்டுட்டேன், சரிங்களா? எனக்கு வேற வழியே தெரியல. இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் மன உடஞ்செல்லாம் போட்டிருக்காரு. இப்பதான் புரியுது 25 வருஷமா இந்த அஜித் ஃபேன்ஸ் கூட எப்படிதான் குப்பை கொட்டினாங்களோ அப்படின்னு போட்டிருக்காரு. எங்களை பத்திலாம் இப்ப பாசிட்டிவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்குள்ள. நான் தான் சொல்றேன்ல, இவனுங்களுக்கு அனுப்பிச்சு விட்டலாம். நம்ம எங்களுக்கு எல்லாம் கோயில் கட்ட போறாங்களாம் தெரியும்ல. இனி கொஞ்ச காலம் எம்ஜிஆர் கொஞ்ச காலம் நீங்க அஜித் ஃபேனா வாங்க சார் உட்காருங்க சார், ரெஸ்பெக்ட் அப்படி தானா வரும் பாருங்க. என்னப்பா நீங்க ஒன்றும் பண்ணல சார், இவங்க கூட வாழ்ந்ததே பெரிய விஷயம் அப்படின்ட்டு வரும் பாருங்க கொஞ்ச நாள் நம்மளுக்கு. இல்ல ஜிப்சி அது அந்த பார்த்தேன் நானுமே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் அந்த இது பார்த்தேன். டே அஜித் ஃபேன்ஸ் எப்படா இவனுக்கு கூட எல்லாம் 25 வருஷம் குப்பை கொட்டினீங்கன்னு போட்டு அழுகிற பச்சு போட்டுருக்காரு. அவதார் குட்டி வந்திருக்காப்ல, வாங்க பேசுங்க. நன்றி நண்பா. இது
இது பார்த்து சிரிக்கிறதா? இல்ல இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தோட நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதா? இதெல்லாம் 1% தான் இருக்கு. என்னை சுத்தி அங்க இருக்கிற ஏரியாலாம் இருக்கானுங்க. இதை விட கொடூரமா இருக்கானுங்க. தளபதி ரத்தம் பிளட் அப்படி இப்படின்னு துண்டை சுத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. டேய் இப்பதான் எங்களுக்கு முதுகுல கொஞ்சம் இந்த பாரமே குறைஞ்சிருக்கு. இவ்வளவு காலம் அது எங்க முதுகுலயே சுத்தி இருந்துச்சு. இப்பதான் நாங்க இறக்கி விட்டுருக்கோம். அது கீழே இறங்கி வந்தவன் போனவன் கண்டவன் போனவன் எல்லாரையும் கடிக்குது. இப்ப பொதுமக்கள் அதை கல்லால அடிக்கிற தருணம் வந்துச்சு. இப்போ அடிச்சு முடிக்கட்டும். சொன்னானுங்க, நேத்துதான் சொல்லி ஒருத்தன் ட்வீட் போட்டான், நம்ம பசங்க சினிமாவே மறந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமா பத்தி தான் ஸ்பேஸ் போட போறானுங்க. எவ்வளவு பெரிய தற்கொலையா இருந்தா ஜட்ஜே சங்கின் முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டானுங்களே. அதான் யோசிக்கிறானு. இல்ல இன்னொன்னு படிக்கவா ப்ரோ? ஒன்னே ஒண்ணு நான் படிச்சுக்குவா? படிங்க. திருப்பதியில கூட சாமியை பார்க்க போய் 6 பேர் தான் இறந்தாங்க. பெருமாள் தான் அந்த மரணங்களுக்கு காரணமா? பெருமாள் தான் மக்களை கொன்னாரா? நிர்வாகம் தப்பா இல்ல சாமி மேல தப்பா? கவர்மெண்ட் தப்பா விஜய் மேல தப்பா? பதில் சொல்லுங்க. உன்னை பெத்ததுதான்டா தப்பு. இவனுங்க இது என்ன இப்படி இறங்கிட்டாங்க இவனுங்க? இல்ல இந்தியன் தாத்தா சொல்லுவாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரமா அடிப்பாங்க. இப்ப என்ன இப்படி இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க? பெருமாள் சாமி. அவனுக்கு இப்ப என்ன மெத்தட் ட்ரை பண்ணான்னா, வெளில இருந்து வந்து நம்மள யாரும் கலாச்சிடக்கூடாது, நம்மளே நம்மளை கலாச்சிட்டோம்னா யாரும் நம்மளை கலாய்க்க மாட்டாங்களே அப்படின்றதுதான் இப்ப அவனுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல கபிலன், இந்த டைமுக்கு தாலேலா லிலிலாலா அந்த மோட்ல அவனுங்க இருப்பானுங்க. அவனுங்களே இப்படி அப்படியே கொஞ்ச நாளைக்கு இருப்பானுங்க. ஏதாவது ஒரு நடக்கிற வரைக்கும் இப்படியேதான் இருப்பானுங்க. இல்ல அது ஜிப்சிக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏன்னா அவரும் அவங்கள ஒருத்தர் தான், அதனால அவருக்கு அது தெளிவா தெரியுது. உளவாளியா ஜிப்சி? ஆமா இருக்கு வந்துட்டேன். என்ன ரேக்கு எடப்பாடிய வர வச்சு என்ன வெல்கம் பண்ணி கட் அவுட்ல வச்சிருக்காங்க. ஹாப்பியா பாத்தீங்களா? இல்லையே உங்க சைட்ல பொங்கி எழுவானுங்கல்ல, எகிருவானுங்கள, அது எப்படியா அப்படின்ட்டு. அவனுங்கெல்லாம் இன்னைக்கு அது உத்தமனுங்கெல்லாம் எங்க கீழே வராக்கு அப்படின்னு சொல்லி உன்னை மிரட்டானுங்களே ஸ்பேஸ்ல. அவெல்லாம் எங்க போயிட்டான்? இப்போ ஒரு ட்வீட்டை கூட காணோம். கேட்கலையா நீ கேள்வி? இல்ல நான் கீழே வந்துருவேன். கீழே வந்துட்டு ஒன்னே ஒண்ணு கேட்பான், நீ கூப்பிட்டோன்னா நான் கீழே வந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் கரூருக்கு வருவாரான்னு கேட்பேன். இல்லப்பா, நான் யார சொல்லணும் புரியலன்னு நினைக்கிறேன். நீ அவனுக்கு பக்கம் கொத்து விடாத, நான் நம்ம சைட்ல சொல்றேன். இல்ல தெரியுது. ஆமா, அவனுகிட்ட கேட்க வேண்டிய நீ கேட்டிருப்ப. அவனுகிட்ட நீ கேட்டிருப்ப நினைச்சேன், பார்த்தேன் எதுவுமே காணோம். எல்லாம் சைலண்டா இருக்கீங்களே. அது கேட்ட அன்னைக்கே டிஎம்ல போய் ஒரு 10 வரி போட்டு அதிகமா கேட்டு அண்ணியோட சண்டை நடந்துச்சு. சண்டே போட்டுங்களா? சண்டே வந்து ஒரு 4:30க்கு போடவா? 4:30க்கு போடலாம். என்னது? எத்தனை மணிக்கு போடலாம்? இல்ல அவன் அங்க போய் மைக்க ஆஃப் பண்ணி தொலைய மாட்டான். இல்ல மியூட் போட்டு சண்டை போடுறதுக்கு 4 மணிக்கா? என்ன அப்பாயின்மெண்ட் புக் பண்றீங்களா? குரு வணக்கம். அந்த நானி படம் ஒண்ணு இருக்குல்ல, சரிபோத்தா சனிவாரம்னு ஒண்ணு இருக்கும். சனிக்கிழமை வந்துச்சுன்னா கையில கர்ச்சிப்பு கட்டிட்டு கிளம்புவோம். அந்த மாதிரி கிளம்பிட்டான் போல பையன். சரி, குரு பேச வராப்ல. குரு சொல்லுங்க. இல்ல, பல நாள் கனவு இப்பதான் நிறைவேறிருக்கு. சந்தோஷம் தாங்கல. இங்க யார அடிக்கிறதுனே தெரியல ப்ரோ. பல நாளா பல வருஷமா யார அடிக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு கண்டென்ட். சரி, ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் வந்து சொல்றத வந்து ஏத்துக்கிறானுங்க. ஆனா ஒரு சில ஃபேன் வந்து ஏத்துக்கிற மாதிரி போயிட்டு திருப்பி அண்ணன் தான் அப்படிங்கிறானுங்க. குரு, அந்த லயலா காலேஜ் ஓனர் எங்க இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து போட்டு விடுங்க. அவனதான் ரொம்ப நாளா தெரியுது. அவன் எதுக்கு ஒளிஞ்சிருக்கான்? அவனை யாரு கூப்பிட்டது? நானும் பெரிய ரவுடி தானான்னு ஒளிஞ்சிருக்கான் போல. இல்ல இப்பெல்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா, இப்ப இந்த சிவாஜி படத்துல இந்த 2 சைட்லயும் சைன் போர்டு வரல, பேனா வச்சுட்டு அதே மாதிரி 2 மொபைல்ல வச்சுட்டு ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிஸியா இருக்காங்க. உண்மையிலே அதான் அப்புறம் 2 ஐடி 3 ஐடியில போயிட்டு ஆக்டிவ் பண்றதா, 2 சைட்லயும் சைன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே ஓபன் பண்ணி ஆக்டிவ் பண்றதுதான் வேலை. கபிலன், எனக்கு ஒரு பெரிய கவலையே எங்க அண்ணன் ராஜ்மோகன் எங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு மனசுக்கு உறுத்தலா இருக்கு. யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க. அவனாலங்களே தேடிட்டு இருக்கிறானுங்க. அவனதான் தேடிட்டு இருக்கிறானுங்க.
அவங்களே கேட்டுட்டு இருக்காங்க, நீ ஏன் ஒளிஞ்சிருக்க, நீ ஏச்சும் போய் கரூர்ல போய் பார்க்க வேண்டியதானயா? இல்ல டவுட் பயம் வந்துருச்சு. கேஸ் ஃபைல் அரசியல் இதெல்லாம் சகஜதானப்பா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல அவனுக்கு இல்ல. புஷி ஆனது என்ன நினைச்சிட்டானா, சரி ஒளிஞ்சிருக்கோம், சரி எல்லாம் முடிஞ்சு வெளில வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளில வந்தாலும் அடிப்பாங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு அழகா இப்பவே சரண்டர் ஆகி என்ன நடந்துச்சு, விஜய் தான் பிளான் போட்டு கொடுத்தான் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டானா முடிஞ்ச வேலை. இல்ல 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 அந்த மாதிரி அவதூறு போடுறது அண்ணனுக்கு பிளான் எல்லாம் போட தெரியாது. அந்த மாதிரி அவதூறு பேசக்கூடாது. அவரோட ஆசையா சொல்லுவாரு, மத்தவனுக்கு பிளான் போட்டு கொடுப்பானுங்க. ஆமா, பொய் பிரச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண. ஆமா, என்னதான் இருந்தாலும் எதிரிக்கு என்ன எதிரி கூட சொல்ல முடியாது, அது எதிரி கிடையாது. அந்த ஜோக்கருக்கு ஒரு மரியாதை தரணும். ஆமா ஆமா, சிம்பிளா வந்து அவரை இட்டுன்னு விடுறதுதான் என் வேலை. அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் இந்த வண்டு முருகன்ட்ட தான் கொடுத்தேன்னா அண்ணனை கோத்து விட்டா வேலை முடிஞ்சது. இல்ல கபிலா, நானும் அதுக்கு வெயிட் பண்றேன். செந்தமிழ் நாடு என்னும் தேனிலே புசியானது ஜெயிலுக்குள்ளே அப்படின்னு ஒருத்தன் வருவான் ரைமிங்கா பேசிட்டு. இல்ல ப்ரோ, உண்மையிலே எனக்கு இந்த வக்கீல் வண்டு முருகன்ல ஜட்ஜி ரியாக்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து விஜய் அண்ணனை பார்த்து ஜட்ஜி ரியாக்ட் பண்ணிருப்பாரு செய் அப்படின்னு. இந்த காட்டன் விஜயகாந்த் டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்குல்ல, சத்திரியனா அப்படி ரோட்ல இழுத்துட்டு வர, பாண்டியில கூட தலைவர் வந்து விலங்கு போட்டு இழுத்துட்டு வருவாரு. ஆமா, விஜயகாந்த் படம் ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி இருக்கும். பீச் ரோட்ல அப்படியே கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வருவாங்க விலங்கு போட்டு. கபிலன், இது என்னோட ட்ரீம். கேப்டன் பிரபாகரன் கிளைமேக்ஸ் காட்சியை நான் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணிட்டீங்களா? சரி, நான் பாண்டியன். நான் பாண்டியன். ஆனா ஒரு ஒற்றுமை இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, கத்தி படத்துல ஜட்டி சீன் அப்படின்னீங்க, அதையும் இதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜட்டியோட ரோட்ல சொல்றேன். இல்ல நான் பப்ளிக்ல வந்து நான் பாண்டியன் எடுத்துக்கிறேன். அது கரெக்டா இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். அவரும் விஜயகாந்த் அதே தான் எழுதிட்டு வருவாரு. இங்க தலைவர் அதான் அப்படிதான் நடுவர் இதுல இப்படிதான் விலங்கு மாட்டி கூட்டு வருவாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு ப்ரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, ஜட்ஜி வந்து தண்ணி பாட்டில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு வந்து இவனுங்க வந்து தண்ணி பாட்டில் கொடுத்துருக்க, டாடா ஐஸ் ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு தண்ணி பாட்டில் கொடுத்துருக்கானுங்க. ஐயோ, அம்மாவோட கூட்டத்துக்கே இவனுங்க 4 கேஸ் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன இவனுங்க நமக்கு தண்ணி கட்டுறானுங்க இவனுங்க. அப்படி போட்டிருக்கா ப்ரோ. அப்படி இன்னும் ஜட்ஜையா போய் பிரச்சாரம் பண்றாரு. 27,000 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீ எவ்வளவு தண்ணி கொண்டு வரணும்? கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பாட்டில் பத்தாது. எவன் 2 பாட்டில் கூட குடிப்பானுங்க இருக்கிற காலைல இருந்து இருக்கானுங்க. ஏங்க அவனுங்க கொடுத்து 1 லிட்டர் பாட்ட கூட இல்லைங்க, 1/2 லிட்டருங்க. அது தம்மா கொண்டு இருக்கு 250 ml. கபிலன் 1/2 லிட்டர் கூட கிடையாது, 200 இருக்கும் அவ்வளவுதான். ஆமா, இது 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வரும் பாருங்க. என்ன ஐயா, என்ன பார்த்து பயமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு. என்ன சார் நீதிபதி சார், பயமா? இல்ல கபிலன் ஒரு காலத்துல நிவாரணம் வாங்குறவங்கள பனையூருக்கு வாங்கன்னா, ஏதாவது வந்து டிசாஸ்டர் நடந்தா அவங்கள பனையூருக்கு வாங்கன்னா, ஏதாவது நாட்டு நடப்பு நடந்தா பனையூருக்கு வாங்கன்னா, அதான் சிஎம்ஐயே பனையூருக்கு வான்ட்டா. அப்ப அடுத்தது நீதிபதியே என்ன சொல்லிடுவாரு, நான் கோர்ட்டுக்கு வந்தா கூட்டம் கூடிரும், அதனால இங்கேயே செட்டப் பண்ணிட்டேன், கூண்டெல்லாம் கூட வச்சுட்டேன், நான் வந்து நின்னுடுறேன் ரூமுக்கு, பனையூர்ல வந்து நீங்க விசாரிச்சு கொடுத்து இங்கேயே கேஸ முடிச்சிருங்க, டெல்லியில எல்லாம் வந்தா ஒரே பொலிஷனா இருக்கு. கேப்பாரு, நான் என்ன கட்ட பஞ்சாயத்தோட பண்றேன் உனக்கு. அதே இல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க கூட நீ சொல்ற இடத்துக்கு அவன் வரமாட்டான், அவன் சொல்ற இடத்துக்கு தான் நீ போகணும். பேசாம கீழ்பாக்க அப்படியே பனையூருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். கீழ்பாக்கத்தை அப்படியே பனையூருக்கு ஷிஃப்ட் பண்ற வேண்டியதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல ஜிப்சி, இந்த டிக்கிலோனால நிழல்கள் ரவி வடக்குப்பட்டி பழனிசாமியா எதுவும் ராமசாமியா எதுவும் தெரியல, நிழல் ரவி பேசுவாரு. அதுல அண்ணாவோட மூஞ்சை ஒருத்தர் இது பண்ணி அழகா பண்ணிருப்போம். உட்காந்துட்டு அண்ணா கதை சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கபிலன் கூலி கிளைமேக்ஸ் மாதிரி ஆக போகுது. ரஜினி சொல்லுவாருல, 100 பேரை நாடு கடத்துறேன்னு சொல்லி அத்தனை பேரையும் கொண்டிருக்கேன். இல்ல எனக்கு இன்னொரு டவுட், இப்போ வந்து புஷி ஆனந்த் சொல்லிட்டாருல சதி எது நடக்கல அப்படின்னு. இப்ப அணில் என்ன பண்றானுங்க? புஷி ஆனந்த் திட்டுறானுங்களா? எல்லாம் இப்ப புஷி ஆனந்த் மேல கேஸ் எழுதுறானுங்க, அவனுங்களே அதான் பண்ணிட்டு. நான் பாக்கலையா? எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கிற? நீ
இல்ல கபிலன் இந்த உங்களுக்கு டைம்ல புரியல அந்த கபிலன். ராஜமோகன் அவன் பயத்துல நம்ம வந்து வேற ஏதாவது பேச நம்ம மேல திரும்ப மாட்டான்னு பயந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இல்ல இந்த உங்களுக்கு டைம்ல புரியுது. ராஜமோகன் இந்த விக்ரவாண்டியில பேசுறான்னா ஸ்டார்டிங்ல அதை போட்டு விட்டோன்னா செம காமெடியா இருக்கும். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. நீதிமன்றமே இப்போ சொல்லிடுச்சு விஜய் மேல வந்து ஆக்ஷன் எடுங்க, விஜயோட வண்டி மேல கேஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த கவர்மெண்ட் இவன் மேல இன்னும் பாவம் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அதான் எடுக்க போறாங்களாம் ஐயா அதை கேட்டாங்க. இவரு இவங்க முன்னாடி கேட்டிருந்தாரு. இன்னைக்குதான் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே பண்ணிடுவாங்களா? ப்ரொசீஜர் படி நாளைக்கு தான் பண்ணுவாங்க. வெயிட் இவனுக்கு தானே பண்ணுங்க. வந்து அரசு பொறுமையா செயல்படுது, அரசு பொறுமையா செயல்படுது இருக்காங்க. இல்ல ப்ரோ, நான் இல்ல வந்து இல்ல ஃபர்ஸ்ட் இருங்க யோசிச்சேன். எல்லாம் புரட்சி இல்ல பண்ணுவாங்க. நான் நான் இப்ப இல்ல ப்ரோ, கேட்டது நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் ப்ரோ. ஏன் அரசு டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டேன்? அரசு வந்து கரெக்டா தான் போகுது, பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கிறாங்க முடிவு எல்லாமே. எல்லாரும் ஆமா வெயிட் அது பண்ணுங்க. கரெக்ட் தான். அது ஒண்ணு இல்ல குரு, அது கரெக்டா என்னன்னா தான் போறாங்க. அது ஒண்ணு இல்லைங்க. அவனை தியாகி ஆக்க கூடாது அப்படின்றது கொஞ்சம் இதா எஸ் இருக்கு. இதை கண்டிப்பா. வச்சு அவன் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க. அது தெரியும். இன்னொன்னு செந்தில் பாலாஜி பேரே வந்து அவனுங்க எடுக்கலையாமே கோர்ட்ல. அதான் ஹைலைட். செந்தில் பாலாஜிங்கிற பேரே வரலையாம்ல. இல்ல வரவே இல்லை. இவனுக்கு தான் அது போட்டு போட்டு இல்ல கபிலன் ப்ரோ, நம்ம ஒன்று சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? டேய் இது சினிமா மாரி கிடையாது, அஜித் ரஜினா விட்டு கூட்டு போயிடுவாங்க, அரசு எல்லாம் போன வச்சு செய்வானுங்க. அதே மாதிரி ஆமா, நடக்குது அண்ணனுக்கு. இன்னைக்கு அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. பாலாஜி யாருங்க? முன்னாள் ஃபாஸ்ட் போலர் அவராங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு 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 பதிவு, ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் ஃபேமிலியோட தான் மாஃப் பண்ணி போட்டிருக்கான். நம்ம இங்கே சினிமாவில் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அதே மாதிரி வந்து விஜய் ஃபேமிலியை வந்து ஒருத்தர் மாஃப் பண்ணி போட்டிருக்கான். அது வந்து அரசியலில் கூட நீங்கள் இப்படிதான் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. டேய் அரசியலடா, நானும் ஒருத்தரோட ரசிகர் தான், விஜய் அடிக்கிறதுக்கு தான் இப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இது திருப்பி கீழே பார்க்குற அரசியலை பற்றி பேசுவாங்கன்ட்டு திருப்பி சினிமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 200 கோடி 300 கோடின்னு. எப்பா அந்த ட்வீட்டை கீழே பாத்தீங்களா? அவன் ராக்கி போய் ஃபயர் விட்டு வச்சிருக்கான். கபிலன் ப்ரோ, 32,000 பாருங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு ட்வீட் அனுப்பிச்சிட்டு பேசுங்க. எனக்கு கோஸ்ட்ல கூட காட்ட மாட்டுது, ஜிப்சி 2 ஐடியா காட்டுது. மேல இருக்குடா, மேல இருக்குடா. மேலதான் எனக்கு காட்டல, பக்கா இருக்குன்ற. எனக்கு ஜிப்சியா 2 ஐடி காட்டுது, கோஸ்ட் ஒண்ணு காட்டுது, தனியா ஒண்ணு காட்டுது. இவனுங்க உண்மையிலுமே கோர்ட்லயே கமெண்ட்ல போயிட்டு 160 கோடி இல்லையோ அப்படின்னு போட்டோம்னா திருப்பி நம்மளை கடிக்க ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஐயா அதான் தீர்ப்பு சொன்ன ஜட்ஜுக்கு வந்து 160 கோடி கலெக்ஷன் ரிமூவ் பண்றேன். ஏய் உன்னை ரிமூவ் பண்றேன் கோர்ஸ்ல இருந்து, மறுபடியும் வா. ஓகே. அண்ணாவை ஒருவேளை உண்மையாலுமே கத்தி படத்துல வர ஜெயில் மாதிரி ஆக்கிடுவாங்களோ? ஒரு நிமிஷம் எக்கோ அடிக்குது, அதான் மியூட் வரும்னு போட்டு விட்டேன். அண்ணாவை உண்மையாலுமே கத்தி படத்துல வர ஜெயில் சின்மையா ஆக்கிடுவாங்களோ? அதான் கபிலனோட முன்னாள் ஆசை வந்து கத்தி படத்துல ஜெயில உட்காரக்கணும் ஜெட்டியோட அப்படின்னு ஆசைப்பட்டாரு. நான் வந்து கேப்டன் பிரபாகரன்ல அடிச்சு ஊர் மக்கள் எல்லாரும் வர இழுத்துட்டு வருவாங்க விலங்கு போட்டு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். சரி அதை சீக்கிரமா செஞ்சா சிம்பதி ஆயிடும் அப்படின்னு. எனக்கு 3ஆவதா ஒரு ஆசை இருக்கு. RRR படத்துல ஜூனியர் NTR கட்டி போட்டு ராம் சரண் அடிப்பார்ல, இது அது யாருன்னா அண்ணனை கட்டி போட்டிருக்கணும், புஷி ஆனந்த சாட்டையால அடிக்கணும். அதானே புஷி பாம்ஸ் சொல்லுவாரு, இல்ல இட்டுன்னு போனா பிரச்சனைன்னு வந்தோடனே நான் விட்டுன்னு போயிருக்கிற, நீ இந்தாடா வாங்கடா நல்லான்னு போட்டு அட்டி உறுத்து எடுத்துட்டு வர புஷி மாமாவே. இல்ல 10 மணிக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இருடா பேசிட்டு தான் இருக்க, நீ திருப்பி வராம இருக்கு. இல்ல நான்